பவியோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வந்து பேசிகிட்டே இருக்காரு கண்மணிக்கிட்ட. கண்மணிக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அவளுக்கு பதில் நீ பணம் கொடுத்துட்டு வேணா நான் விலை கேட்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. அதை கேட்டு கண்மணி மரியாதை இங்கேருந்து போயிடு, அப்புறம் நடக்கிறதே வேறுன்றாங்க, இப்படிலாம் சொன்னால் நான் போக மாட்டேன், நான் வந்து பவியை பார்த்துட்டு தான் போவேன்ற, மரியாதை இங்கேருந்து போயிடு, தயவு செய்து உன்னை கேட்குறேன், உனக்கு என்ன பணம் தானே வேணும், நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து இப்போ கிளம்பு அப்படின்னும் போது கரெக்டாக யாரோ வர்ற மாதிரி இருக்குது, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. சரி நான் இப்போ போயிடுறேன், ஆனால் எனக்கு பணம் வேணும், நீ குடிப்பியோ அது பவி கொடுப்பாலோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத மயூரியும் ஸ்வேதாவும் வந்து வீடியோவோ ஃபோட்டோவும் எடுத்துடுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பாத்தியா அவளை வீட்டுக்கு ஆளை வர வச்சு பேசுகிறா, இது போதுமே அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு, அர்த்த ராத்திரில் ஒரு ஆம்பளை கிட்டே என்ன பேச்சு இவளுக்கு, அப்போது தவறான விஷயம் தானே இருக்கும், இவன் அன்புக்கு துரோகம் பண்ணுறா, இவளை சும்மாவே விடக்கூடாது, எல்லாம் முன்னாடி இவன் மானத்தை எடுக்கணும், வேறு என்னென்ன பண்ணுறான்னு வந்து நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து ரொம்ப டென்ஷனாக கண்மணி வந்து உள்ளே வராங்க. என்னாச்சு கண்மணி, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாரு. அன்புக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா, வேணாம் சொன்னால் அன்பு கோவப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, அந்த ஆள் வந்து ஃபோன் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த ஆளை பார்க்குறதுக்காக கண்மணி வந்து அந்த வந்து பவியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. போயிட்டு வந்து கண்மணி கெஞ்சி எப்படியாவது கேட்டு இவங்கிட்ட நம்ம அந்த ப்ரூஃபெல்லாம் வாங்கிடணும், இந்த பிரச்சனை பெருசாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கண்மணி போகிறாங்க. பின்னாடி என்ன பண்ணுறாங்க, இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து மயூரியும் ஸ்வேதாவும் போகிறாங்க. அதே மாதிரி கண்மணி போகிறது உள்ள அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து இதுக்கப்புறம் இவள் ஒழிஞ்சா இதுக்கப்புறம் வீட்டிலே இருக்க முடியாது, அன்புக்கு துரோகம் பண்ணிட்டு எப்படி வீட்டில் இருப்பா இவளுக்கு இப்போல்லாம் எதுவும் செய்யக்கூடாது, கரெக்டாக எல்லாம் முன்னாடி இவளை அவமானப்படுத்தணும், எப்படியும் வந்து ஃபங்க்ஷன் நடக்க போதில் அந்த ஃபங்க்ஷனில் இவளை அவமானப்படுத்தியே தீரணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து கண்மணி இன்னும் பதட்டமாக வந்து அவங்ககிட்ட வந்து கெஞ்சி கேட்குறாங்க. ஆனால் வந்து அந்த வந்து பவியோட வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ வந்து கண்மணி கெஞ்சினாலும் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. நான் விட மாட்டேன், எப்படியும் பவிக்கிட்ட பணத்தை வாங்காமல் நான் விடவே மாட்டேன்டா, ஒரு வேளை நீ விடலைன்னா போலீஸில் உன்னை மாட்டி விடுவேன்னு சொல்கிறாங்க. போலீஸில் மாட்டி விடுவீங்களா, அந்தளவுலாம் போகவே முடியாது, அதுக்கு முன்னாடி பவியோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் வெளியே லீக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கண்மணி தவிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறாங்க. அப்போ ஃபங்க்ஷனில் வந்து தாலி பிரித்து கோக்கிறதுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறாங்க, கண்மணியும் வந்து அந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ணுறாங்க, கூட சேர்ந்து அந்த தாலி கோக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக நிறுத்து, உனக்கு இதெல்லாம் அருகதே கிடையாது, பவியோட கழுத்துலேருந்து கையை எடு, உனக்கெல்லாம் வந்து பவியோட கழுத்துலேருந்து தாலி பிரித்து கோக்கிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது, மரியாதைங்க இது போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்வேதாவும் மயூரியும் சொல்கிறாங்க. உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் முதல்ல இங்கே இருக்கவே கூடாது, இந்த மாதிரி ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு வந்து வீடியோ காட்டுறாங்க. பார்த்தீங்கல்ல, அர்த்த ராத்திரில் ஒருத்தனை வர வச்சு பேசியிருக்கா, அவன் இருக்கிற ரூமுக்கே போயிருக்கா, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாமா, இவெல்லாம் வீட்டுக்கு எல்லாருக்குமே வந்து அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மேலே பெரிய பழியை தூக்கி போடுறாங்க. அதை பார்த்த கண்மணி என்ன பண்ணுன்னு தெரியாமல் அதிர்ச்சி அடைகிறாங்க. சொல்லு, உண்மையிலேயே அவன் யார் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்மணி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சுமா, ஏன் இப்படிலாம் இவங்க மேலே பழி போடுறாங்க, நாங்கள் நம்பலை, ஆனால் இவன் யாருன்னு இப்போ சொல்லுமா, அப்போ தான் வந்து இந்த உண்மையை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ பவி அந்த வீடியோ பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக வந்து அங்கே அன்பு வந்து வராரு. அன்புக்கிட்ட எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி உன் பொண்டாட்டி வந்து தவறான விஷயம்லாம் பண்ணியிருக்கா, அவளை வீட்டை விட்டு நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேவலமான ஒருத்தி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை துரத்துறாங்க. இங்கே போடி மரியாதை வீட்டை விட்டு அப்படி சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்போ அன்பு வந்து என்ன பண்ண தாங்கி பிடிக்கிறார் கண்மணியை. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, கண்மணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த விஷயத்தை மறைக்கிறா, அந்த என்ன விஷயம்னு கூட எனக்கு கவலை கிடையாது, ஆனால் கண்மணி பரிசுத்தமானவ, என் பொண்டாட்டியை நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அன்பு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாம் இப்படிலாம் பழி போடணுன்ற அவசியமே கிடையாது, கண்மணி அப்படிப்பட்டவளே கிடையாது, அவளே அப்படியே போய் யார்கிட்ட பேசியிருந்தா கூட எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, ஏன்னா நான் அதெல்லாம் நம்பலை, கண்மணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அப்படி பண்ணியிருப்பா, மற்றபடி அவளை மாதிரி ஒரு பரிசுத்தமானவை யாருமே இருக்க முடியாது, என் பொண்டாட்டி பற்றி எனக்கு தெரியும், யார் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, என் பொண்டாட்டியை நான் நம்புகிறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும்.